ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நாம் தக்காளி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ் தான், ஆனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த பாருங்கள், தக்காளி ஒரு 2 கிலோ எடுத்துருக்கேன். இந்த தக்காளியை நல்லா கழுவிட்டு நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு நல்ல ஈரப்பதமே இல்லாமல் வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம நறுக்கிக்கிறணும். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இதை செய்யணும். இப்படி ரவுண்டாக நறுக்கும்போது அதிலிருந்து ஜூஸ் வெளியில் வரும். அதை நம்ம ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு தட்டிலையோ நம்ம அதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ரவுண்டாகவும் நறுக்கலாம். இல்லை உங்களுக்கு நீளமாக வேணும், சீக்கிரமாக காயணும் அப்படின்னா நீளமாகவும் நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கி நம்ம ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்தணும். பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக தான் வச்சுருக்கணும். ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சோம்னா அது காய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கணும். ஒரு தாம்பாள தட்டு இல்லைன்னா ஒரு சொலகு மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வச்சு இதை நம்ம உலர்த்தணும். பாருங்கள், இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஃபேன் காற்றுல வச்சு. இப்போ இதை எடுத்துக்கொண்டே நான் மாடியில் நல்லா வெயில் அடிக்கும் போது வைக்கிறேன். நான் ஒரு 7 மணிக்கு நான் வந்து நறுக்குனேன். இப்போ பாருங்கள், ஒரு 10 மணி ஆகுது. 10 மணிக்கு கொண்டு வந்து மாடியில் நம்ம வச்சுட்டு நல்லா வெயில் அடிக்கும் போது இதை அப்படியே விட்டுறணும். ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா காயட்டும்னு விட்டுறணும். இந்த வெயில் அடிக்கும்போது நல்லா அதோடைய அந்த ஈரப்பசை எல்லாமே அது வந்து காஞ்சிரும். பாருங்கள், ஒரு நாள் தான் காஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா காஞ்சு நல்லா உங்களுக்கு வடகம் மாதிரி இருக்குது. ஆனாலும் இது வந்து கொஞ்சம் அமுக்குனோம்னா மிதுக்குன்னு இருக்கும். இதை நம்ம மறுநாளும் நம்ம வெயிலில் வைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு காயறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு 2-3 நாள் இந்த மாதிரி காய வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து இப்படி கையில் எடுத்து நம்ம நொறுக்கணும்னாலே நொறுங்கும், முடியவும் தூளாக நொறுங்கும். நம்ம இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் எடுத்து நல்லா நொறுக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 4 நாள் நான் காய வச்சுருக்கேன். காய வச்சதுக்கப்புறம் நல்லா அரைக்கிற பக்குவத்தில் இந்த தக்காளி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா அரைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் பிறுபிறுன்னு இருந்துச்சு. பாருங்கள், இந்த நடுவுலலாம் கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா மாவாக இருந்துச்சு. நான் திருப்பி பலவடிக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா விட்டு அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் பிறுபிறுன்னு இருக்கும். நம்ம இட்லி பொடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை சலிக்கக்கூடாது. இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். தக்காளி கம்மியாக விற்கும் போதே இது போன்ற பொடிகளை நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா தக்காளி 100 ரூபான்னு விற்கும்போது நமக்கு இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாரம் போதும் நாம் இந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு. பாஸ்தா, நூடுல்ஸ் செய்யும் போதும், வெரைட்டி ரைஸ் செய்யும் போதும், தக்காளி சாதம் பண்ணும்போது இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். சாம்பார், புளிக்குழம்பு, எந்த வகையான வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் இதில் 1 ஸ்பூன் போட்டு பண்ணோம்னா ரொம்ப சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது போன்ற ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.